ஹாப்பினஸ் தான் ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்குது. எல்லா நோய்களுக்கும் தீர்வாக இருக்குங்க. என்னன்னாலும் இப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நோயை க்யூர் பண்ணுறேன். அது கூட நானே சொல்கிறேன் அதெல்லாம் பெர்மனண்ட் க்யூர்னு. அது கூட அப்படியே எக்ஸாக்டாக பெர்மனண்ட் க்யூர்னு சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாமல் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிட்டாலும், எவ்வளோ நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாலும், தேவையான அளவுக்கு டெஸ்டெல்லாம் நம்ம உடம்பு பண்ணி அப்பப்போ வாட்ச் பண்ணாலும் அது அவ்வளோக்கா பாதுகாப்பான முறை கிடையாது. நம்மளுக்கு அதை மீறி நோய் வர்றதுக்கும், பெரிய நோய் வர்றதுக்கும் இது மாதிரியெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றி, மகிழ்ச்சியாக மாற்றி, ஒரு ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருக்கிற மாதிரியும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் மாற்றினீங்கன்னா ஷுவராகவே சொல்லலாம் நோய்கள்லேருந்து எவ்வளோ தூரம் விடுபடலாம். ஒன்றுமே வராதுன்னு சொல்ல முடியாது நம்ம, பட் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது நிலைமை. அப்படியே எல்லாமே குறைஞ்சி போயிடும். உங்களுக்கு இப்போ 10 ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு, 10 இடத்துல வலி இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அப்படியே எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி போயிடும். அப்படியே ஆளே மாறிடுவீங்க, எந்த நோயும் இல்லாமல் ஆகிடும். அந்த மாதிரி நடக்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக வாழ்க்கை முறையை மகிழ்ச்சியானதாக மாற்றணும். எப்படி நீங்கள் படிக்கணும்னு நினச்சா எய்ம் வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் படிப்பு வருதோ, எப்படி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி அதுக்குன்னு ஒரு படித்தோ வேலைக்கு போயோ இல்லை படிக்காமல் ஒர்க் பண்ணியோ பிஸ்னஸ் பண்ணியோ தான் உங்களுக்கு ஏர்ன் பண்ணி சக்ஸஸ் ஆகிறீங்களோ, அதே மாதிரியே மற்ற விஷயம் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணால் அதை பண்ணுறீங்க, அண்டு மேரேஜ் நடக்கணுன்னா அதை பண்ணுறீங்க, அண்டு வெளிநாடு வேலைக்கு போகணுன்னா அதையும் அச்சீவ் பண்ணி போகிறீங்க. இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக படித்து நிறைய பேர் அந்த மாதிரி ஆகிறீங்க, டாக்டர் ஆகணும்னு நினச்சா. இது எல்லாமே முயற்சி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதுலேருந்து சக்ஸஸ் ஆகிறீங்க. அதை விட அது எவ்வளவோ கஷ்டம், அதுலேயே சக்ஸஸ் ஆகிறீங்க. அதை விட ஈஸியானது தான் இந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் வச்சுட்டிங்கன்னா மகிழ்ச்சி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தெல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு சின்ன சக்ஸஸ் ஆனால் நீங்கள் அதுக்கே மகிழ்ச்சி ஆகலாம். ஒரு உண்மையிலேயே உணவு கூட, ஒரு டீ குடித்தா, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாப்பிட்டா, ஒரு ஜூஸ் குடித்தா, இந்த மாதிரி பல இடங்களில் அதை தவிர ஒரு பிடிச்சவங்கக்கிட்ட பேசுனா, அதை தவிர ஏதோ ஒரு பிஸ்னஸில் நல்ல டீல் இன்கம் வந்தால், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் மகிழ்ச்சிங்கிறது அடங்கி இருக்குல்லங்க. இந்த மாதிரி அடங்கி இருக்கிறதுனால அதுக்கு டெய்லி நீங்கள் திட்டமே போட்டு அப்படி இருக்கலாம். இன்னொரு திட்டமும் போடலாம். ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு திட்டம் போடணும். ஸ்ட்ரெஸ்ஸை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. நம்மளாக ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அதுக்கு உடனடியாக ஏன் ஆகிறோம், ஏன் இப்படி இருக்கிறோன்னு உட்காந்து அதுக்கு ரெமெடி, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழியை பண்ணணும். இதே சரி அடுத்தவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம மேலே அவ்வளோக்கா தப்பு இல்லைன்னா அந்த யார் பண்ணாங்களோ அவங்கள சாதாரண குற்றமாக எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் கிட்டத்தட்ட உங்களை அடித்த மாதிரியோ, உங்களை குத்துன மாதிரியோ, உங்களை ஈவன் கொலை பண்ண மாதிரி தான் அர்த்தம். எப்படின்னு கேட்டால், இதே மாதிரியே 100கணக்கான தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணால் நீங்களாகவே ஹார்ட் அட்டாக் இறந்துருவீங்க. இதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பக்கவாதம் மிகப்பெரிய ஆபத்து வந்துடும். இதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் பண்ணால் நம்ம மைண்டில் பயங்கரமாக பிரச்சனையாகி அது நம்மளை டெத்துக்கு கூட கொண்டு போய் விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ அப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் அட்டாக் மாதிரி தான். ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான். இது உங்களை லீகலாக மர்டர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி போய் சேர வச்சிடுறாங்க. இது நிறைய பேர் இதை தெளிவாகவே பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணி இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எங்கே இருக்கிறீங்களோ அங்கே முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது வேறு. திட்டம் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணணும், யார் வந்தாலும் கொடுக்கக்கூடாது, இழுத்தடிக்கணுன்ட்டு. என்ன இது, நீங்கள் ஒரு சாதாரணமாக எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணுனா ஒவ்வொருத்தரும் அப்படியே பண்ணால் என்ன நடக்கும்? ஒரு முதலமைச்சர் நினச்சா என்ன நடக்கும்? பிரதமர் நினச்சா என்ன நடக்கும்? இல்லை மருத்துவர்கள் நினச்சா என்ன நடக்கும்? ஐசியூவில் போயிட்டு காப்பாற்றுங்கன்னா என்ன? நீங்கள் பண்ணுனா அதுவே தான் உங்களுக்கு சேரும். அப்புறம் இருக்கிறவங்கள மட்டும் தப்பு சொன்னால் எல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ அப்போ அது மாதிரி எத்தனை சிம் கார்டு கொடுக்காம எத்தனை டாக்டரை வம்பு இழுத்துருப்பீங்க, எத்தனை இடத்துல எலக்ட்ரீஷியனோ இவங்களோ வம்புக்கு இழுத்துருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப அவரே முடிவு பண்ணிடுவாரே, இனிமேல் எவன் வந்தாலும் நம்மளும் இப்படி தாண்டா செய்யணும்னு
புரியுதா இல்லைங்களா? நல்ல விதமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல உலகத்தில் நல்லபடியாக நோய் இல்லாமல் நல்லா நிம்மதியாக அன்பாக சந்தோஷமாக வாழலாம். இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா செமையாக மாட்டி சீரழிவீங்க, அது கன்ஃபார்ம். அதனால் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதே இல்லை. வேணும்னு இழுத்தடிக்கிற வேலையெல்லாம் வந்தோடனே உட்காருங்க, காஃபி குடிங்க, என்னங்க உடனே ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ்னு ஒன்று சொல்லி அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இதுதான் வழக்கமாக வச்சுருக்கிறேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னமோ போய் காசே கொடுத்தாலும் கொடுக்காம வம்பிழுத்துக்கிட்டு உங்ககிட்ட கஸ்டமராக வரவனை இது பண்ணிக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதான் நோய்களுக்கான காரணமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.